காட்சியிலையும் 10 வயது குழந்தை, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பயமா இருக்கு. திருப்பி விழுப்புரம் பக்கத்துல இன்னொரு 11 வயது குழந்தை. ஆக இது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சொன்னது சிங்கப்பெண் படை அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே சைல்ட் அண்ட் விமன் வெல்ஃபேர்ல 5300 அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. சைல்டு வெல்ஃபேருக்கு மட்டுமே 1635 அதிகாரிகள் இருக்கிறார்கள். 244 பெண்கள் காவல் நிலையம் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக இவ்வளவு பேர் இருந்தும் இந்த சிங்கப்பெண் படை என்பது அது ஒரு மாற்று அதிகாரப்படையாக மாறிவிடக்கூடாது, உண்மையிலேயே அது பாதுகாப்பு படையாக இருக்க வேண்டும் என்று பல காவல்துறை அதிகாரிகள் தங்களது சந்தேகங்களை தெரிவித்திருக்கார்கள். ஆக அதே மாதிரி இப்போ இந்த சிங்கப்பெண் படை எந்த அளவிற்கு பெண்களை பாதுகாக்கிறது, அதற்கு என்ன ஒரு ஆங்கில பத்திரிகை என்ன சொல்லியிருந்ததுன்னா, சிங்கப்பெண் படை வித்தவுட் டீத், பல்லு இல்லாத ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஆக இதையெல்லாம் முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்று, முதலமைச்சர் சொல்லும்பொழுது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருப்போம். எல்லா முதலமைச்சரும் இதையே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மை மக்களின் அந்த ஆதங்கங்களை யார் தீர்ப்பது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இன்னைக்கு புதிய அமைச்சர்கள் எல்லாத்திற்கும் மேலாக ஒரு பெண் பரிதவித்து கொல்லப்பட்டதை சொல்லுகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி சிரித்து கொண்டிருக்கிறார், ஒரு அமைச்சர் சிரித்து கொண்டிருக்கிறார். இவர்கள் என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசாங்கம், புதிய அரசாங்கம் இன்னும் அதிக விழிப்புணர்வோடு, அதிக எச்சரிக்கை உணர்வோடு, மக்களுக்கு அதிக பாதுகாப்பு உணர்வோடு இந்த அரசாங்கம் நடைபெற வேண்டும்.